പുറപ്പാടിന്റെ പുസ്തകം 3-ാം അധ്യായം. യാത്രയാഗമത്തിൻ പുസ്തകം 3-ാമത്തെ അധികാരം. രണ്ട് വചനം വായിച്ചേ. 2ാമത്തെ വചനത്തെ വാസിക്ക് കേൾക്കാം. എക്സോഡസ് ചാപ്റ്റർ 3:2. யாத்திரையாகமத்தின் புத்தகம் 3-வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து മതി. எஸ் போதும். കർത്താവിന്റെ ദൂതൻ, கர்த்தருடைய தூதன் മുൾച്ചെടിയുടെ മുകളിൽ നിന്നു. முட்செடியின் மேலே நின்றார். ഞാൻ ஒரு காரியத்தை சொல்கிறேன். സിമ്പിൾ ആയിട്ട് ഞാൻ പറയാം. சிம்பிளா சொல்றேன். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ആർക്കെങ്കിലും മുള്ളിന്റെ പുറത്ത് നിൽക്കാൻ പറ്റുമോ? யாராவது முள்ளுக்கு நடுவுல நிக்க முடியுமா? ഒരു മുൾച്ചെടിയുടെ മണ്ടേ കയറി നിൽക്കാൻ പറ്റുമോ? ஒரு முட்செடிக்கு மேலே ஏறி நிக்க முடியுமா? പറ, சொல்லுங்க. നിനക്ക് നിൽക്കാൻ പ്രയാസമുള്ളിടത്ത് ദൂതൻ കയറി നിൽക്കും. உங்களால நிக்க முடியாத இடத்துல தூதன் ஏறி நிற்பான். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഈ മുള്ള് നിനക്ക് വേദനയാണെങ്കിൽ, இந்த முள்ளு உங்களுக்கு வேதனை என்றால் ആ മുള്ള് ദൂതൻ ഏറ്റെടുക്കുകയാണ്. அந்த முள்ளு ஆவே தூதன் ஏற்றுக்கொள்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையில தட்டி சொல்லுங்க. 2025 6-ാം മാസം, 2025 6-ாம் மாதம் നീ കണ്ട മുൾപടർപ്പിനെ நீங்க கண்ட முட்செடியை ദൂതൻ ഏറ്റെടുക്കുകയാണ്. தூதன் ஏற்றுக்கொள்கிறார். ആ മുൾച്ചെടിയിൽ നീ എല്ലാം നിൽക്കാൻ പോകുന്നത്. அந்த முட்செடிக்கு நடுவாய் நீ நிற்க നീ போவதில்லை. അനുഭവിക്കുന്ന സകല മുള്ളുകളെയും, நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல முட்களையும், നിന്റെ സകല പ്രയാസങ്ങളെയും, உன்னுடைய சகல பிரயாச கஷ்டங்களை, സകല ബുദ്ധിമുട്ടുകളുടെ മേലും சகல கஷ்டத்தின் மேலும் ദൂതൻ ഇറങ്ങുന്ന രാത്രി, தூதன் இறங்கி வருகிற இரவு കരമടിച്ച് போதாது போதாது நல்ல கைகளை தட்டி ஜீசஸ். നിന്റെ കഷ്ടതയുടെ നടുവിൽ, கஷ்டத்தின் நடுவிலே, കഷ്ടതയുടെ മുള്ളിന്റെ മേല്, கஷ்டம் என்ற முள்ளுக்கு மேலே, കണ്ണുനീരിന്റെ മുള്ളിന്റെ മേല്, கண்ணீர் என்ற முள்ளுக்கு மேலே, ഒറ്റപ്പെടന്റെ മുള്ളിന്മേല്, தனிமை என்ற முள்ளுக்கு மேலே, നിരാശയുടെ മുള്ളിന്മേല്, கவலை என்ற முள்ளுக்கு மேலே, പരാജയത്തിന്റെ മുള്ളിന്മേല്, தோல்வி என்ற முள்ளுக்கு மேலே, തകർച്ചയുടെ മുള്ളിന്റെ മേല്, அழிவு என்ற முள்ளுக்கு மேலே, angelical visitation, தூதனுடைய சந்திப்பு. നീ ഇനി മുള്ള് കാണത്തില്ല. இனி நீ முள்ளை பார்ப்பதில்லை. ദൂതൻ, தூதன், ഈ ദൂതന്റെ പേരാണ് இந்த தூதனுக்கு பேருதான் ഫയർ ഏഞ്ചൽ. அக்கினி ஏஞ்சல், அக்கினியின் தூதன். കരമടിച്ച് കമാൻ கைகளை தட்டி ഇന്ന് ആരാധന നടക്കുമ്പോൾ, ஆராதனை நடக்கும்போது ഇതിനകത്ത് തീ വരുന്നു എങ്കിൽ, இதற்குள்ளே அக்கினி வருகிறது என்றால், ഒരു ഫയർ ഏഞ്ചൽ വന്നിട്ടുണ്ട്. இங்கே ஒரு ஃபயர் ஏஞ்சல் வந்திருக்கிறார்கள். കർമ്മേനിൽ ഫയറുമായി ഇറങ്ങിയ ഏഞ്ചൽ, கர்மேல் மலைகளை அக்கினியோடு இறங்கின தூதன், മുൾച്ചെടിയിൽ ഫയറുമായി ഇറങ്ങിയ ഏഞ്ചൽ, முட்செடியில் அக்கினியா இறங்கின தூதன், സീയോൻ പർവ്വതത്തിൽ അഗ്നിയായി ഇറങ്ങിയ ഏഞ്ചൽ, சீயோன் பர்வதத்தில் அக்கினியா இறங்கின தூதன், റൂഹായി, ரூபாவில் ഒരു ഫയർ, ஒரு அக்கினி, ഒരു ഫയർ, ஒரு அக்கினி. இப்போதே பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. തീ, அக்கினி, തീ, அக்கினி, തീ, அக்கினி, കർമ്മേലിലെ തീ கர்மேலின் அக்கினி വീണ്ടും ആവർത്തിക്കുന്നു. மறுபடியும் தொடங்குகிறது, റിപ്പീറ്റ്, மறுபடியும் ஆரம்பிக்கிறது, സീസൺ റിപ്പീറ്റ്, காலம் மறுபடியும் உண்டாகிறது. கைகளை தட்டி வாயிலை திறந்து, ஓ ஜீசஸ், ഇന്ന് രാത്രികാലം പറ, இரவுல சொல்லுங்க. വീണ്ടും மறுபடியும் ഒരു മുൾച്ചെടിയുടെ അനുഭവം, ஒரு முட்செடியின் அனுபவம், വീണ്ടും மறுபடியும் ഒരു കർമ്മേലിന്റെ അനുഭവം, கர்மேல் மலையின் அனுபவம், വീണ്ടും மறுபடியும் ഒരു മർക്കോസിന്റെ അനുഭവം, ஒரு மார்க்குவின் மேல்வீட்டு தரையின் ഒരു அனுபவம், റൂഗയിൽ നടക്കാൻ പോകുന്നു. ரூபாவில் நடக்க போகிறது. It is the time of season change. இது காலத்தை மாற்றி அமைக்கிற நேரம். It is the time of season change. ஓ, இந்த நேரம் காலத்தை மாற்றி அமைக்கிற நேரம். കരം വീശി അടിച്ചു പറ, கரங்களை வேகமா தட்டி சொல்லுங்க. எஸ், എന്റെ സീസൺ ചേഞ്ച് ആകുന്നു. என் காலம் மாறுகிறது. ദാനിയേൽ പറയും, தானியேல் சொல்லுவார். Praise the Lord. ஆமென். ദാനിയേലേ, தானியேலே, മോനെ ദാനിയേലേ, மகனே தானியேலே, എന്താ നീ ജീവനോടെ ഇരിക്കാൻ കാരണം? ஏன் நீ உயிரோடு இருக்க காரணம் என்ன? നിനക്ക് മുമ്പേ സിംഹക്കുഴിയിൽ വീണ ഒറ്റയെണ്ണം ജീവനോടെ ഇരിപ്പില്ല. உனக்கு முன்னாடி சிங்க குகையில விழுந்த ஒருவன் கூட உயிரோடு இல்லையே. നീ എന്താ ജീവനോടെ ഇരിക്കുന്നത്? நீ எதற்காய் உயிரோடு இருந்தாய்? ദാനിയേലിന്റെ പുസ്തകം 6:22 വായിക്ക്. தானியேலின் புத்தகம் 6:22 வாசிங்க. വേഗത്തിൽ വായിച്ച്, സമയമില്ല. ஆமென், சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி. பாத்தீங்களா? God sent his angel. God sent his angel. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி விட்டார். Power. Jesus. God sent his
angel. தேவன் தம்முடைய தூதனை எனக்காகவே அனுப்பிவிட்டார். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നു, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, there is no injury. அவருக்கு எந்த ஒரு சேதமும் உண்டாகவில்லை. God sent his angel தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி so that அனுப்பினதுனால there is அங்கே no injury. அவனுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை. Amen. Actually, உண்மையா சொல்ல போனா ഈ കിണറ്റിനകത്ത് വീഴുന്നവന്റെ കൈ ഒടിയേണ്ടതാണ്. இந்த குகையில விழுகிறவனுடைய கை ஒடிந்து போக வேண்டும். 6 അടി കുഴിയല്ല, ஆமென். அது 6 அடி குழி அல்ல, 10-45 അടി ഫീറ്റുള്ള കുഴിയായത്. 10-45 அடி ஆழம் உள்ளதான ஒரு குகை அது. അവിടെ പോയി വീണാൽ அங்க போய் விழுந்தா ഒരു വിരലോ കയ്യോ മുട്ടോ കാലോ എന്തെങ്കിലും ഒടിയേണ്ടതാ. ஆமென். அது காலு முட்டோ கையோ விரலோ ஏதாவது ஒன்று உடைஞ்சு போகும். നെബൂഖദ്നേസർ നോക്കിയപ്പോ நேபுகாத்நேச்சார் பார்த்தபோது no injury ஆமென், அங்கே பார்த்தபோது எந்த விதமான சேதமும் இல்லை. because of angel. ஏனென்றால் தேவனுடைய தூதன் அனுப்பப்பட்டிருந்தார். Yes. Hallelujah. ഒരു കുളന്ത എടുത്ത് കൊണ്ട് வைக்கிறது പോലെ, ஒரு குழந்தையை தாங்கி கீழே கொண்டு வைப்பது போல. Praise the Lord. ஆமென். അവൻ വീണത് പരിശുദ്ധാത്മാവിനകത്താണ്. அவன் விழுந்ததே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. വെള്ളത്തിനകത്ത് ഇനി എത്ര കല്ല് വീണാലും தண்ணீருக்குள்ள எப்படிப்பட்ட கல் விழுந்தாலும் അതൊരു പഞ്ഞിയെ പോലെയാ വരുന്നത്. அது பஞ்ச போலதான் கீழே இறங்கும். ഒരു കേടും വരില്ല. அதுக்கு எந்த சேதமும் வராது. Praise the Lord. ஆமென். Protect angel. பாதுகாக்கிற ஏஞ்சல்ஸ். Come on. അടുത്ത എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഒരു വേർഡ്, எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, shut the mouth. ஆமென். வாயை கட்டி போட்டார். പറഞ്ഞേ, shut the mouth. வாயை கட்டி போட்டார். നിനക്ക് വിരോധമായി തുറന്ന സകല വായും ഇന്ന് രാത്രി ദൂതൻ കെട്ടും. உனக்கு விரோதமாய் திறக்கப்பட்ட சகல வாய்களையும் இந்த இரவு தூதன் கட்டி போடுவா. Shut the mouth. கட்டி போடுவா. Shut the mouth. கட்டி போடுவா. Shut the mouth. கட்டி போட்டா സകല റോസ്റ്റും சகல வருத்தலும் shut the mouth. கட்டி போடுவா. സകല വിമർശനവും சகல விமர்சனத்தையும் shut the mouth. கட்டி போடுவா. Angelical visitation. தூதனுடைய சந்திப்பு. God sent his angel. தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார்.